வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் மட்டு எண் கணிதம் மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னா என்ன, அதில் கேட்கக்கூடிய சம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இது ஒரு 10-12 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது ஈஸியாக ஆப்ஷனில் இருந்து அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் 6வது கேள்வி பாருங்கள். 10⁴ ஈக்குவல் எக்ஸ் மட்டு 19 என்றவாறு அமையும் எக்ஸின் மதிப்பை காண்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தோம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பரை மட்டுன்னு எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரால் வகுக்கணும். அப்படி வகுத்தா கிடைக்கக்கூடிய மீதி தான் நடுவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ 10⁴ 10⁴ அப்படின்னா என்ன அர்த்தம்? 10,000. ஒன்றுக்கு பக்கத்தில் 4 0 கரெக்டாக. இதை எதால் வகுக்கிறோம் அப்படின்னா 19ஆல். அப்போ வகுத்தா கிடைக்கிற மீதியை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 100 5 19 இருக்குது. 19 95, மீதி 5, அடுத்த 0வை இறக்குறோம். அப்போ 50. 50ல் 2 19 இருக்குது, 38. 50ல் 38 போயிடுச்சு அப்படின்னா 12. அடுத்த 0 இறக்குறோம் அப்படின்னா 0 120. இதில் 6 19 இருக்குது, 114. மீதி என்ன கிடைக்குது அப்படின்னா 6 கிடைக்குது. கரெக்டாக. அந்த 6 தான் இங்கே எக்ஸ். இங்கே தான் மீதிக்கு பதில் தான் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6 முடிஞ்சிச்சு. புரியுதுங்களாமா? அடுத்ததாக பாருங்கள், 7வது கேள்வி. தீர்க்க 8⁴x இஸ் கன்கரண்ட் டு 1 மட்டு 11. இந்த ஈக்குவல்ட்டு இல்லை கன்கரன்ஸ் எப்படி வேணாலும் படிக்கலாம்னு சொல்லிட்டோம். சரியா? இப்போ 8x என்ன பண்ணணும் அப்படின்னா 11ஆல் வகுத்தா கிடைக்கிற மீதி 1ன்னு இருக்கணும். இங்கே நிறைய ஆன்சர் கொடுத்துருக்காங்களே சார் அப்படின்னா, ஆக்சுவலாக முன்னாடி இருக்கிற கொஷின்ஸுக்கெலாம் கூட அப்படி தான். எக்ஸுக்கு பதில் எந்தெந்த நிறைய வேல்யூஸ் வரலாம். அதில் நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே மினிமம் வேல்யூ தான். முதல்ல நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. முதல்ல ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்ப்போம். 1 அப்ளை பண்ணுவோம். 8 1 8. 8 11ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா வகுக்க முடியாது. அப்போ மீதியே என்னது தான்? 8 தான். ஆனால் அவங்க மீதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1. ஃபஸ்ட் நம்பரே வரணும் போது மீதியெல்லாம் வந்தாலும் வரலாலும் பிரச்சனை இல்லை. அப்போ அதை போட்டு பார்க்க வேண்டியதில்லை. அடுத்தது செகண்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட் நம்பர் 5 எடுத்துக்கிறோம். பாருங்கள், 8 5 40. 40 11ஆல் வகுத்தோன்னா 11 33, மீதி 7. ஆனால் இங்கே மீதி 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் இல்லை. அடுத்த ஆப்ஷன் சி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் 7. 8 7 56. 56 11ஆல் வகுத்தோன்னா 11 55, மீதி 1 கரெக்டாக வருது. அடுத்தடுத்து 18 29 போட்டு பார்க்கணுமா அப்படின்னா அப்படி போட்டு பார்க்க வேண்டாம். எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, மட்டு என்ன கொடுத்துருந்தாங்க? 11. ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டா போதும். அது கூட நீங்கள் அந்த மட்டுக்குள்ளாடி என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை ஆட் பண்ணிகிட்டே போயிடலாம். பாருங்கள், 7 கூட 11 கூட்டினா 18, 18 கூட 11 கூட்டினா 29, 29 கூட 11 கூட்டினா 40. அப்போ கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஏன்னா முதல் 2 நம்பர் கரெக்டாக கொடுத்து அடுத்தடுத்து தப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு நம்பர் கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மட்டுக்குள்ளாடி கொடுத்துருக்க நம்பரை ப்ளஸ் பண்ணிகிட்டே போனால் போதும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. டி கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அப்படியே கூட போட்டு பாருங்களேன். 8 11 88. 88 11ஆல் வகுத்தோம் அப்படின்னா மீதி 0 தான் வரும். கரெக்டாக? அப்போ அது கிடையாது. ஆப்ஷன் சி தான். புரியுதா? அடுத்த 8வது கேள்வி பாருங்கள். k - 3 = 5 மட்டு 11 என்றவாறு அமையும் k என்ற மிகை எண்கள். முன்னாடி சொன்ன கொஷின் மாதிரியே தான். கேவுக்கு பதில் இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது 8 போடுறேன். 8 - 3 5. 5 11ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஆமாம் 5 14ஆல் வகுப்படாது. அப்போ மீதி 5 வந்துடும். ஸோ அடுத்தடுத்த நம்பர் என்ன இருக்கணும்? இந்த 11 கூட்டியிருக்கணும். பாருங்கள், 8 கூட 11 கூட்டினா 19, 19 கூட 11 கூட்டினா 30. அப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? மீதி எல்லாம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வராது. சரிங்களா? அடுத்ததாக 9வது கேள்வி. முதல் 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. மட்டு = 3 மட்டு 59 = 3 மட்டு 7. அதாவது 59 7ஆல் வகுத்திங்கன்னா மீதி 3 வருன்றது அர்த்தம். கரெக்டாக? 8 7 56, மீதி 3. 46 7ஆல் வகுத்திங்கன்னா மீதி 4 வருன்றது அர்த்தம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 105 இங்கே மட்டு 7. 105 7ஆல் வகுத்தீங்க அப்படின்னா முழுசாக வகுப்பட்டுரும். 105 7ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 1 7 7, மீதி 3 5 7 35 ஃபுல்லாக வகுப்பட்டுருது. அப்போ மீதி என்ன வருதுன்னா 0. அப்போ இந்த டேஷில் வர வேண்டிய நம்பர் 0 0. இங்கே 0ன்னு இருக்குது. ஆனால் இங்கே ரெண்டும் வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டும் கிடையாது. ரெண்டாவது 13 7ஆல் வகுத்துக்கிட்டிங்கன்னா 1 7 7, மீதி 6. அப்போ ரெண்டாவது நம்பர் 6 வரணும். இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிடையாது. நீங்கள் என்ன மற்ற ரெண்டுத்தையும் வகுத்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது கரெக்டாக வந்துடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறாங்கன்னா மொத்தத்தையும் உட்காந்து செய்யணும்னு கிடையாது. இப்போ ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் பார்த்த உடனே ஆன்சர் தெரிஞ்சிச்சு, வேறு ஏதாவது அதுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் டக்குன்னு சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து 10வது கேள்வி. 7 × 13 × 19 × 23 × 29 × 31 என்ற எண்ணை 6ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி. இப்போ நம்ம சாதாரணமாக பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம்? இது மொத்தத்தையும் உட்காந்து பெருக்கிட்டு அதை வச்சு 6ஆல் வகுப்போம். கரெக்டாக வர நம்பரை அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நம்பராக 6ஆல் வகுங்க. ஏன்னா நேற்று நம்ம ஒரு ரூல் சொன்னோம் பாருங்கள், அந்த மட்டுக்கான விதிகள் ஆரம்பிக்கும் போது அதில் வரக்கூடிய ஒரு ரூல் படி இந்த ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் 6ஆல் வகுக்கலாம். இப்போ 7 6ஆல் வகுத்திங்கன்னா மீதி என்ன? 1 ×
13 13 ஆறால் வகுத்தீங்கன்னா ஈராறு 12 மீதி 1 இன்ட்டு 19 3 18 மீதி 1 மீதி தான் எழுதணும் 23 3 18 4 24ன்னு ஆகிடும். அப்போ மீதி 3 18னா மீதி 5 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 29 4 24 மீதி 5 31 5 30 மீதி 1. அப்போ 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1னா எல்லாமே 1 ஆகிட போகுது. 5 25 மறுபடியும் இந்த 25 நீங்கள் 6ஆல் வகுத்து பார்க்கலாம். சரியா? பெருக்குனா வரக்கூடிய மறுபடியும் இந்த மீதியெல்லாம் பெருக்குனா என்ன வருதோ அது 6 விட அதிகமாக இருந்தால் மறுபடியும் 6ஆல் வகுக்கலாம். 25 6ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 4 24 மீதி 1. ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி 1. இவ்வளோ ஈஸி பாருங்கள். நம்ம இதை உட்காந்துட்டு மொத்தமாக போட்டுக்கணும் அப்படின்னு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வகுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 11. 70,004 மற்றும் 778 ஆகிய எண்களை 7ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. 70,004 7ஆல் வகுக்கிறோம். 177 0 0 0லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன நிற்கும் அப்படின்னா 4. ஆப்ஷனில் இது கிடையாது, இது கிடையாது, இதன் இடத்துல தான் 4ன்னு இருக்குது. 778 177 177 177 மீதி 1 வருது. அப்போ 4,1 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. சரிங்களாம்மா? இதெல்லாம் சின்ன சின்ன கேள்வி தான் பாருங்கள், ரொம்ப நேரமே எடுக்காது. நேற்றுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதோடைய பேசிக்கு என்ன பண்ணணும்னு சொல்லும்போது தான் டைம் எடுத்தது. இதுக்கெல்லாம் நமக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சது பாருங்கள். இதுக்கப்புறம் பார்க்க போகிற சம்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிமுறை கணக்குகள் வார்த்தைகளாக கொடுத்துட்டு அதை கேள்வியாக கேட்டிருப்பாங்க. இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார். அவர் தனது பயணத்தை புதன்கிழமை 22:30 மணிக்கு தொடங்குகிறார். எவ்வித தாமமின்றி ரயிலில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் 32 மணி நேரம் ஆகும். அவர் எப்பொழுது டெல்லியை சென்றடைவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், புதன்கிழமை 22:30 புதன்கிழமை 22:30 22:30னா அந்த நம்ம இது ரயில்வே நேரப்படி பிற்பகலில் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:30ன்னு அர்த்தம். நம்ம இது இருக்கட்டும், 32 மணி நேரம் ஆகுது. அப்போ 24 இது அன்றைக்கி புதன்கிழமை 24 ஹவர்ஸ்ன்றது ஒரு நாள். அப்போ 24 மணி நேரம் முடிஞ்சதுன்னா டைம் என்னவாகிட்டு இருக்கும்? வியாழக்கிழமை 22:30ன்னு ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? 32ல் 24 மணி நேரம் போயிடுச்சுன்னா இன்னும் 8 மணி நேரம் இருக்குது பாருங்கள். இது அப்போ 22:30னா என்ன அர்த்தம்? நைட்டு 10:30 என்னைக்கு? வியாழக்கிழமை நைட்டு. இன்னும் 8 மணி நேரம் கழிச்சு வெள்ளிக்கிழமை தொடங்கிடும். இன்னொரு 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆச்சு அப்படி 10 11 12 1.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாலே வெள்ளிக்கிழமை தொடங்கிடும். வெள்ளிக்கிழமை நைட்டு மொத்தம் 8 மணி நேரம். அப்போ 1.5 மணி நேரம் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ மணி நேரம் இருக்குது அப்படின்னா 6.5 மணி நேரம். நம்ம புரியுதா உங்களுக்கு? அப்படி இல்லைனா 10:30லேருந்து 8 மணி நேரம் கழிச்சுன்னு யோசிச்சிங்க அப்படின்னாலே போதும். ஸோ எப்போ அவர் போயிட்டு ரீச் பண்ணுவார் டெல்லியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு. ஆப்ஷன் ஏ. சின்ன கேள்வி தான், 32 மணி நேரம் கழித்து என்ன வருதுன்னு பார்க்குறோம். சரிங்களா? அடுத்ததாக 13வது கேள்வி. கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்தநாள் என கலா கூறினால் வாணியிடம் உனது பிறந்த நாளை நீ எப்போது கொண்டாடினாய் என கேட்டாள். அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை, நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க. இப்போ இது பாருங்கள், போன கேள்வி டைமை வச்சு கேட்டோம், இந்த கேள்வி டேவை வச்சு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? 75 நாளைக்கு முன்னாடி பிறந்த நாள் டேஸை சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மொத்தம் 7 நாள். அப்போ 75 7ஆல் வகுக்கிறேன். 17 70 மீதி 5. நம்ம மட்டில் புரியுது, இதெல்லாம் மட்டு மாடலில் வரக்கூடியது தான். எப்படி சார் மட்டு மாடல்? இதெல்லாம் நம்ம மட்டுன்றதை யூஸ் பண்ணி போடலையே தவிர அந்த மீதி வரத்தை கணக்கு எடுத்துக்கிறோன்றதெல்லாம் அந்த மாடலில் வந்துடும். ஸோ மீதி என்ன கிடைக்குதுன்னா 5. பாருங்கள், இன்றைக்கி என்ன கிழமைன்னு சொன்னாங்க? திங்கக்கிழமை. நமக்கு அவங்க சொன்ன டே வகுக்கிறப்ப மீதி என்ன வந்திருக்கு? 5. அப்போ திங்கக்கிழமைக்கு முன்னாடி 5வது நாள் என்னன்னு பார்த்தா போதும். இன்றைக்கி மண்டே, அதுக்கு முன்னாடி சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெனஸ்டே. 1 2 3 4 5. அப்போது 5 நாளைக்கு முன்னாடி, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா அவங்க கேட்டால் 75 நாளைக்கு முன்னாடி என்ன கிழமை வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. ஆப்ஷன் சி, வெனஸ்டே. சரியா? 14வது கேள்வி. முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன? 100 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மொத்தம் 24 மணி நேரம். டேவை வச்சு வருது அப்படின்னா 7ஆல் வகுக்கணும், ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். டைமை வச்சு வருது அப்படின்னா 24ஆல் வகுக்கணும், ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ பாருங்கள், 24ஆல் போட்டோம் அப்படின்னா 4 முறை வருமா? 4 24 96 மீதி 4. அப்போ அவங்க சொன்ன டைமோட இந்த 4 கூட்டிக்கிட்டால் போதும்.
7 கூட 4 கூட்டிங்கன்னா 7 நாளும் 11. முற்பகல் இருக்குன்னா முற்பகல்லே தான் இருக்கும். ஏன்னா 4 மணி நேரம் தான். 8, 9, 10, 11 அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 11 முற்பகல். நீங்கள் 100 மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 24 வந்துட்டு மீதி என்ன வருதோ அதை மட்டும் அவங்க சொன்னதோட ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? அடுத்தது 15. இதுவும் இதே மாடல் பாருங்கள். பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன? அங்கே 100 மணி நேரத்துக்கு அப்புறம்னு கேட்டாங்க. இங்கே 15 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்போ பாருங்கள் 15 24 வகுக்கிறோம். வகுக்க முடியாது. அப்போ மீதியே அதே வந்துடும். மீதி 15 தான். அப்போ இதிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கலாம். இதை என்ன பண்ணலாம்? இப்படி யோசிச்சு பாருங்களேன். முற்பகல் 11 மணி 15 மணி நேரம்னா ஒரு 12 மணி நேரம் முன்னாடி போகுதுன்னு வச்சுக்கோங்க. 12 மணி நேரம் ஒரு ரவுண்டு வந்துட்டு இருக்கும். அப்போ பிற்பகலாக இருந்தது என்னவாயிட்டு இருக்கும் அப்படின்னா முற்பகல் 11 மணியாக ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? 15 மணி நேரம் நம்ம 12 மணி நேரம் வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ நேரம் போனோம்? 3 மணி நேரம். அப்போ பாருங்கள் 10, 9, 8 கரெக்டாக? முற்பகல் 11 12 மணி நேரத்துக்கு முன்னாடி முற்பகல் 11. இன்னொரு 3 மணி நேரம் போகிறோன்னா முற்பகல் 10, முற்பகல் 9, முற்பகல் 8. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா முற்பகல் 8 மணி. இங்கே ஆப்ஷனில் டைப் பண்ணும்போது தப்பாக பண்ணியிருக்கோம். பிற்பகல் 8 மணின்ட்டு. பிற்பகல் 8 கிடையாது, முற்பகல் 8 மணி. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் மட்டு வச்சு தான் யோசிக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு மட்டு வச்சுலாம் சொல்ல, சாதாரணமாக ஒரு கடிகாரத்தை வச்சு தான் சொல்லியிருக்கோம். நைட்டு 11 மணி. பிற்பகல்னால் அதுன்னு அர்த்தம். நைட்டு 11 மணி 12 மணி நேரம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா காலையில் 11 மணி ஆகிடும். இன்னொரு 3 மணி நேரம், ஏன்னா 15 மணி நேரம் சொல்லியிருக்கிறதால காலையில் 8 மணி. அவ்வளோதான் ஆன்சர், வேறு எதுவுமே இல்லை. சரியா? 16வது கேள்வி. இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார்? அப்போ 45 எதால் வகுக்கணும்? 7ஆல். டேஸ் வச்சு சொல்கிறாங்கன்னா 7ஆல். 6 7 42, மீதி 3. அப்போ 3 நாள் கழிச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே. 3 நாள் கழிச்சு வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. மூணாவது நாள் என்ன வருது? ஃப்ரைடே வருது. அப்போ மாமா என்றைக்கு வருவார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை. ஃப்ரைடே ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்ததாக 17வது கேள்வி. இது எல்லாமே மட்டு எண் கணிதத்தில் வார்த்தைகளாக வச்சு கேட்குறாங்கன்னா அப்ளிகேஷன் சம் மாடலில் கேட்கும்போது இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். சரிங்களா? பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலிருந்து லண்டன் செல்ல பயண நேரம் தோராயமாக 11 மணி நேரம். விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை 23:30 மணி, என்னைக்கு சண்டே 23 மணி 30 நிமிஷத்தில் தொடங்குது. பாருங்கள் 11 மணி நேரம் ட்ராவல் ஆகுது. 12 மணி நேரம். இப்போ 23 மணி 30 நிமிடம். நம்ம இது ரயில்வே நேரத்தில் கொடுத்துருக்காங்க. சாதாரண நேரம்னா எவ்வளோ வரும்? 11:30 நைட்டு, அதாவது பிற்பகல் 11:30. அவங்க 11 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் 12 மணி நேரமாக இருந்துச்சுன்னா முற்பகல் 11:30 வந்துடும். 11 மணி நேரம். அப்போ இன்னுமே 1 மணி நேரம் முன்னாடி ஆகிடும். அப்போ எப்போ வரும்? முற்பகல் 10:30. சண்டே தொடங்கணும் நைட்டு. அப்போ மறுநாள் காலையில் என்னும்போது மண்டே காலையில் 10:30. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட 4:30 மணி முன்னதாக உள்ளது. 4.5 மணி நேரம் முன்னாடி. அப்போ இதில் இருந்து 4.5 மணி நேரம் அந்த ஸ்டாண்டர்ட் அவரை கழிச்சிடணும். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்குது? 6 முற்பகல். கரெக்டாக? அப்போ என்னைக்கு? மண்டே அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு. இதோ இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏ 6 முற்பகல் திங்கள். வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம நேரடியாக அவங்க கேட்டிருக்கிற மாதிரி மாடுலரை யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னா பெரிய ப்ராசஸ்ஸு. இது ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக 18வது கேள்வி. 3x இஸ் கன்கரண்ட் 11 மட்டு 15 என்ற சமன்பாட்டிற்கு எத்தனை முழு எண் தீர்வுகள் உள்ளன? 3x கன்கரண்ட் 1. இதில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ்லாம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா தீர்வு என்னன்னு கேட்டிருந்தாங்க. கீழே இருக்கிற ஆன்சர் அப்ளை பண்ணி பார்த்து சொன்னோம். அவங்க கீழே இருக்கிற ஆன்சர் கேட்கல, எத்தனை முழு எண் தீர்வுகள் உள்ளன, எத்தனை சொல்யூஷன் இருக்குது மொத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எக்ஸுக்கு 0 போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 0ன்னு ஆகிடும். 0வை 15 வகுத்தா 1 கிடைக்காது. எக்ஸுக்கு 1 போடுறோன்னா 3 3 3 15 வகுத்தா மீதி 1 கிடைக்காது. 2 போடுறோம், 3 2 6 6 15 வகுத்தா மீதி 1 கிடைக்காது. 3 போடுறோம், 3 9 கிடையாது. 4 3 12 I3 5 போடுறோன்னா I3 15 வரும். 15 வகுத்தாலும் மீதி 0 தான் கிடைக்கும். ஸோ இப்படி எக்ஸுக்கு வேல்யூ போட்டுகிட்டே வரோம் அப்படின்னா எந்த வேல்யூ போட்டாலும் நமக்கு என்ன ஆகாதுன்னா அதை 15 வகுக்கிறப்ப மீதி 1 வராது. நீங்கள் என்ன ஒரு 14 வரைக்கும் போட்டு பார்க்கலாம், அதை தாண்டி எல்லாம் வராது. சரிங்களா? ஸோ அது வரைக்கும் போட்டு பார்த்தாலும் நமக்கு என்ன வரல அப்படின்னா மீதி 1 வரவே வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முழு எண் தீர்வு இல்லை. இந்த கொஸ்டின் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நேரடியாக கேட்டால் நீங்கள் அப்படியே கூட எழுதலாம். 3x இஸ் கன்கரண்ட் 1 மட்டு 15 அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் மீதி வராது. எப்போ சார் வரும் அப்படின்னா எக்ஸுக்கு 1/3ன்னு போடுறோம்
அப்படின்னா வரும் பாருங்கள். எக்ஸுக்கு 1/3 போடுறோம்னா 3x, 3 கேன்சல் ஆகிடும். 1 15ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா அப்போ மீதி என்ன வரும்னா 1 வரும். அதனால தான் அவங்க கேள்வி அழகாக என்ன கேட்டாங்கன்னா முழு எண் தீர்வுகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான முழு எண் தீர்வே கிடையாது. சரிங்களா? ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கிறது படி ஆப்ஷன் டி. சரிங்களாம்மா? ஸோ இந்த மட்டு எண் கணிதத்தில் முதல்ல நம்ம அதை பற்றின பேசிக்கை சொல்லியிருந்தோம். அதோடு அங்கே ஒரு 5 கொஷின். இந்த ஒட்டு மொத்தமாக இந்த டாப்பிக்கில் நம்ம 18 கேள்விகள் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் இதே மாடலில் தான் கேட்பாங்க. கான்செப்ட் புரிஞ்சுட்டா டக்குன்னு போட்டுடலாம் பாருங்கள். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக அந்த டேஸை வச்சு கேட்ட கொஷின், டைமை வச்சு கேட்ட கொஷின்லாம் டிஎன்பிஎஸ்சிலையுமே கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேட்டாங்க அப்படின்னா தப்பு இல்லாமல் கரெக்டாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ.